Hi friends, நான் ஷோபனா சாந்தகுமார். வெல்கம் டு ஷோபனாஸ் கிச்சன் தமிழ். ஏற்கனவே நாங்கள் சாக்லேட்டை பயன்படுத்தி நிறைய சாக்லேட் டெசர்ட்ஸ் பார்த்துருக்கிறோம். அதோட லிங்க்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். விருப்பம்னு சொன்னால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இன்றைக்கு நான் இன்னும் ஒரு டேஸ்டியான சாக்லேட் டெசர்ட் தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அதாவது எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு சாக்லேட் ஃபட்ஜ் கேக் செய்து அதுக்கு மேலே எப்படி நாங்கள் ஒரு ஐசிங்கும் செய்யலாம்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்களும் வாங்க இந்த டேஸ்டியான சாக்லேட் டெசர்ட்டை எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்ப்போம். இந்த டெசர்ட் செய்யறதுக்கு முதல்ல நாங்கள் சாக்லேட் கேக்கை செய்து கொள்வோம். இந்த சாக்லேட் கேக் செய்யறதுக்காக நான் 3 முட்டையும் அதோட 2 பேக்கெட் வெனிலா சுகரும் எடுத்திருக்கிறேன். இந்த வெனிலா சுகருக்கு பதிலாக நீங்கள் வெனிலா எசன்ஸும் எடுத்துக்கொள்ளலாம். இதோட நான் 200 கிராம் சீனியும் சேர்த்துருக்கிறேன். இப்போ முதல்ல நாங்கள் இந்த முட்டையையும் சீனியையும் நல்ல க்ரீம் ஆகும் வரையும் பீட் பண்ணி கொள்ளுவோம். இப்போ பாருங்க, இந்த முட்டையும் சீனியும் நல்ல க்ரீமியாக பீட் பண்ணப்பட்டு வந்திருக்குது. இதோட நான் 1/2 கப் எண்ணெயும் சேர்த்து கொள்கிறேன். இந்த எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் விருப்பம்னு சொன்னால் பட்டரை உருக்கிட்டு அதையும் சேர்த்து கொள்ளலாம். இப்போ இதோட நாங்கள் 250 கிராம் ஆல் பர்பஸ் ஃப்ளவரும் 30 கிராம் சாக்லேட் பவுடரும் அதோட 12 கிராம் பேக்கிங் பவுடரும் சேர்த்து கொள்ளுவோம். நீங்கள் இந்த சாக்லேட் பவுடருக்கு பதிலாக கொக்கோ பவுடரும் சேர்த்து கொள்ளலாம். இப்போ இதோட நான் 1 கப் பாலும் எடுத்திருக்கேன். ஏற்கனவே நாங்கள் பீட் பண்ண முட்டை, சீனி, எண்ணெயோட இப்போ சேர்த்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ்ட் ஆகுற மாதிரி இந்த பாலை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். இப்போ பாருங்க, எங்களோட சாக்லேட் கேக் கலவை ரெடி ஆகிட்டுது. இப்போ நாங்கள் இந்த கலவையை ஒரு 180°C வச்சு ஒரு 40 நிமிஷம் பேக் பண்ணி எடுப்போம். இந்த டெம்பரேச்சரும் டைமும் ஒவ்வொரு அவனுக்கும் வேறுபடும். அதால் நீங்கள் உங்களோட அவனுக்கு ஏற்ற மாதிரி டைமையும் டெம்பரேச்சரையும் செட் பண்ணி கொள்ளுங்க. இப்போ பாருங்க, எங்களோட கேக் நல்லா பேக் பண்ணப்பட்டு வந்திருக்குது. இந்த கேக்கை இவ்வாறு ஒரு வயர் ட்ராக்கில் வச்சு நல்லா ஆற விடுவோம். இப்போ நாங்கள் இந்த கேக்குக்கு மேலே விடுறதுக்காக ஒரு சாக்லேட் சிரப் செய்து கொள்ளுவோம். இந்த சாக்லேட் சிரப் செய்கிறதுக்காக நான் 150 ml பாலை இவ்வாறு கொதிக்க விட்டுருக்கிறேன். இந்த பால் நல்லா சூடாகினதும் இதோட 15 கிராம் சாக்லேட் பவுடரை சேர்த்துருக்கிறேன். நீங்கள் இந்த சாக்லேட் பவுடருக்கு பதிலாக கொக்கோ பவுடரும் சேர்த்து கொள்ளலாம். இப்போ பாருங்க, எங்களோட சாக்லேட் சிரப் ரெடி ஆயிட்டுது. இப்போ நாங்கள் இதை இறக்கி கொள்ளுவோம். இப்போ பாருங்க, எங்களோட சாக்லேட் கேக்கும் நல்லா ஆறி வந்திருக்குது. இப்போ நாங்கள் இந்த கேக்கை மெட்ட பக்கமாக திருப்பி கொள்ளுவோம். இப்போ இந்த கேக்கை இவ்வாறு டூத்பிக்கால் கொஞ்சம் குத்தி விட்டுட்டு நாங்கள் ஏற்கனவே செய்து வச்சிருக்கிற சூடான சாக்லேட் ஸ்டஃப்பை இந்த கேக்குக்கு மேலே விட்டு கொள்ளுவோம். இப்போ இந்த கேக்கோட சேர்ந்து இந்த சாக்லேட் ஸ்டஃப் நல்லா ஆறி வரட்டும். இந்த டைமில் நாங்கள் விப்பிங் க்ரீமை பீட் பண்ணி கொள்ளுவோம். அதுக்காக நான் 250 கிராம் விப்பிங் க்ரீம் எடுத்துருக்கிறேன். இப்போ பாருங்க, எங்களோட விப்பிங் க்ரீம் நல்லா பீட் பண்ணப்பட்டு வந்திருக்குது. இப்போ நாங்கள் இதோட 200 கிராம் க்ரீம் சீஸும் அதோட 2 பேக்கெட் வெனிலா சுகரும் சேர்த்து கொள்ளுவோம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து திரும்பவும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். ஒருவேளை உங்களுக்கு இந்த க்ரீம் சீஸ் கிடைக்கலன்னு சொன்னால் இதுக்கு பதிலாக நீங்கள் ஒயிட் சாக்லேட்டை மெல்ட் பண்ணிவிட்டு அதையும் நீங்கள் சேர்த்து கொள்ளலாம். இப்போ பாருங்க, நாங்கள் இந்த கேக்குக்கு மேலே விட்ட சாக்லேட் ஸ்டஃப் எல்லாம் அந்த கேக்கோட சேர்ந்து நல்லா ஊறி வந்திருக்குது. இப்போ நாங்கள் ஏற்கனவே பீட் பண்ண க்ரீமையும் இந்த கேக்கோட சேர்த்து கொள்ளுவோம். கேக்கோட சேர்த்துட்டு இவ்வாறு நீங்கள் வடிவாக சமப்படுத்தி விட்டுட்டு இந்த கேக்கை குறைஞ்சது 4 தொடக்கம் 5 மணித்தியால ஃப்ரிட்ஜில் வைப்போம்.
இப்போ நாங்கள் இந்த கேக்குக்கு மேலால் திரும்பவும் ஒரு சாக்லேட் ஸ்டப் செய்து விட்டுக்கொள்ளுவோம். அதுக்காக நான் 130 கிராம் சாக்லேட்டும் அதோட 100 ml பாலும் எடுத்திருக்கிறேன். இப்போ முதல்ல நாங்கள் பாலை சூடாக்கி கொள்ளுவோம். இந்த பால் நல்லா சூடாயினதும் அதோட இந்த சாக்லேட்டை சேர்த்து நல்லா மெல்ட் பண்ணி கொள்ளுவோம். இப்போ பாருங்க இந்த பாலோட சேர்ந்து இந்த சாக்லேட்டும் நல்லா மெல்ட் ஆகி வந்திருக்குது. இப்போ நாங்கள் இதோட 15 கிராம் பட்டர் சேர்த்து கொள்ளுவோம். இப்போ பாருங்க எங்களோட சாக்லேட் ஸ்டப் ரெடி ஆயிட்டுது. இப்போ இதை நாங்கள் அடுப்புல இருந்து இறக்கி நல்லா ஆற விட்டுட்டு கேக்குக்கு மேலே விட்டு கொள்ளுவோம். இப்போ பாருங்க எங்களோட டேஸ்டியான சாக்லேட் டெசர்ட் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிட்டுது. இப்போ இந்த டெசர்ட்டை நாங்கள் திரும்பவும் ஒரு 3 தொடக்கம் 4 மணித்தியாலம் இல்லை நல்லா செட் ஆகும் வரையும் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கொள்வோம். இப்போ பாருங்க எங்களோட டெசர்ட் நல்ல சாக்லேட் பால்ஷத்தோட நல்ல க்ரீமியாக நல்லா செட் ஆகி வந்திருக்குது. அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஆரம்பத்தில் ஒரு சாக்லேட் ஸ்ரப் செய்து அதை அந்த கேக்குக்கு மேலே விட்டுட்டு இந்த க்ரீமை வச்சதால் கேக்கும் நல்லா மாய்ஸ்டாகவும் நல்லா சாஃப்டாகவும் வந்திருக்குது. அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இந்த விப்பிங் க்ரீம் பீட் பண்ணும்போது ஐசிங் சுகர் எதுவுமே சேர்க்கல. ஏன்னு சொன்னால் கேக்லேயும் இனிப்பு இருக்குது, அதோட நாங்கள் இந்த சாக்லேட் ஸ்ரப்பும் சேர்த்ததால் அதுலேயும் இனிப்பு இருக்கிறதால நான் எக்ஸ்ட்ராவாக ஐசிங் சுகர் எதுவும் சேர்க்கல. ஒருவேளை உங்களுக்கு இனிப்பு கூடுதலாக பிடிக்குமான்னு சொன்னால் நீங்கள் அந்த க்ரீம் சீஸ் விப்பிங் க்ரீம் பீட் பண்ணும்போது கொஞ்சமாக ஐசிங் சுகர் சேர்த்து கொள்ளுங்க. இப்போ பாருங்க நாங்கள் செய்த சாக்லேட் ஃபட்ஜ் கேக்கோட அந்த க்ரீம் சீஸ் ஐசிங்கும் அதோட சாக்லேட் சாஸும் சேர்ந்து நல்ல க்ரீமியாகவும் நல்ல மாய்ஸ்டாகவும் அதே நேரத்தில் நல்ல டேஸ்டாகவும் வந்திருக்குது. உங்களுக்கும் இந்த சாக்லேட் டெசர்ட் பிடிச்சிருக்குமான்னு நம்புகிறேன். நீங்களும் உங்களோட வீட்டில் ஒரு தடவை இதே அளவில் இதே முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் உங்களோட கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட மீண்டும் சந்திப்போம்.